மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அறக்கட்டளைக்கு சொந்தமான 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலத்தை சட்டவிரோதமாக பதிவு செய்ததாக 19 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான ரூபாய் 60 கோடி ரூபாய் மதிப்பிலான அறக்கட்டளை சொத்து முறைகேடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 19 பேர் மீது மதுரை மாநகர் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் அளவுரு கோவிலுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமான சுமார் 60 கோடி மதிப்பிலான 1.79 ஏக்கர் நிலத்தினை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து பத்திரப்பதிவு மற்றும் அடமானம் செய்ததாக இருந்த புகாரின் அடிப்படையில் 19 பேர் மீது மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள். அதனை பதிவு செய்து இந்த விசாரணை என்பதை நடைபெற்று வருகின்றது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் இணை ஆணையரும் செயல் அலுவலருமான செல்லத்துறை அளித்த புகாரின் அடிப்படையில் தான் மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் 2 பிரிவுகளின் கீழ் 420 மோசடி மற்றும் 120 கூட்டுச்சதி ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஊழல் தடுப்பு அமைப்பான அறப்போர் இயக்கம் வைத்த புகாரில் இந்த முறைகேடு வெளிச்சத்துக்கு வர காரணமாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. கடந்த 1930ஆம் ஆண்டு சைதாப்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட உயில் சாசனத்தின்படி மதுரை அளவுரு கோவில் சாலையில் உள்ள அசோகா விலாஸ் பங்களா மற்றும் அதனுடன் இணைந்த அந்த தோட்டம் மற்றும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மற்றும் அளவுரு கோவிலுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமானதாக கூறப்படுகின்றது. உயில் நிபந்தனையின்படி அந்த சொத்தை வாடகைக்கு விட மட்டுமே அனுமதி உண்டு. விற்கவோ அடமானம் வைக்கவோ அல்லது உரிமை மாற்றம் செய்யவோ அனுமதி இல்லை என அந்த உயில் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த 24/6/2016 அன்று மதுரை வடக்கு முன்னாள் வட்டாட்சியராக இருந்த அன்பழகன் கோவில் பெயரில் இருந்த அந்த சொத்துரிமையை நீக்கி ராமாயி ஐஆர் உள்ளிட்ட 9 பேரின் பெயரில் சட்டவிரோதமாக பட்டா மாற்றம் செய்து அந்த புகார் எழுந்தது. இதனை அடுத்து பார்த்தோம்னா முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் அரசன் இடைநீக்கம் செய்யப்பட்டதுடன் முன்னாள் வட்டாட்சியர் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கும் பரிந்துரை என்பது செய்யப்பட்டது. பின்னர் வருவாய் கோட்டாட்சியர் தாசில்தாரின் அந்த உத்தரவை ரத்து செய்து இந்த சொத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மற்றும் அளவுரு கோவிலுக்கு சொந்தமான அந்த அறக்கட்டளை சொத்து என்று உறுதி செய்து மீண்டும் கோவில் பெயரிலேயே பட்டா மாற்றம் செய்து உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் வழக்கு தொடரப்பட்டு இடைக்கால அந்த தடையாணையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் நீதிமன்ற தடையை மறைத்து கடந்த 16/4/2021 அன்று தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளர் அனந்தராமன் மூலம் பொது அதிகார ஆவணம் பதிவு செய்யப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் 19/7/2021 அன்று திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை சார் பதிவாளர் பிரசாந்த் சந்தான கருப்பன் மூலம் நில அடமானம் பத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் ராமாயி ஐயர், சென்னி செல்வி, பிரேமா, ராஜகுமார், முத்துராணி, ராஜேந்திரன், குழந்தையா, புஷ்பராஜ், ஜோதி, கீதா, முன்னாள் விஓஓ அரசன், முன்னாள் வட்டாட்சியர் அன்பழகன், இளையராஜா, அனீஸ், அனந்தராமன், கவிதா, பிரகாஷ், காளிக்குமார் மற்றும் பிரசாந்த் சந்தான கருப்பன் ஆகிய 19 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கோவிலுக்கு சொந்தமான அந்த கட்டளை நிலங்களை அபகரிக்கும் நோக்கில் கூட்டச்சதி செய்து நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் பத்திரப்பதிவு சட்ட விதிகளை மீறி பட்டா மாற்றம் மற்றும் பதிவுத்துறை மற்றும் அடமான பதிவு செய்ததாக குற்றச்சாட்டுகளின் நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் மதுரை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக அந்த விசாரணை நடத்தி அவர்களை தேடி வருகிறார்கள். விரைவில் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு வருகின்றது. பழனி கோவில் அந்த சொத்து முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் அழகூர் கோவிலுக்கும் சொந்தமான கட்டளை சொத்து என்பது முறைகேடாக பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக தற்போது காவல்துறையினர் விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.